நவக்கோள்களிலிருந்து நாம் எவ்வாறு விடுபட வேண்டும், அது என்ன நமக்கு செய்யும், ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நல்லன செய்யும் என்று ஞானசம்பந்த பெருமான் அருளியுள்ளார். ஞானம் சம்பந்தப்பட்ட பெருமான் அவர். ஆயினாலே மறைக்காட்டிலே வேதங்கள் பூஜித்து அடைக்கப்பட்ட திருக்கதவு. ஏன் இந்த கலியில் இவ்வளோ அதர்மங்கள் நடக்குது? அப்போவே தெரியுமே, 2 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தெரியுமே, அந்த வேதங்களுக்கு தெரியுமே. அதனால தான் அது பூஜித்து அடைக்கப்பட்டது. வேதத்துக்கும் வேத வழி நெறியோடு நிற்கவும் முடியாது. அந்த வேத நெறி வழக்கூடியவனுக்கு ஒரே அடையாளம் பூணூல் மட்டும்தான். அந்த முறைமையை யாரும் பின்பற்ற மாட்டார்கள். வள்ளுவர் அறவாழி அந்தணன்னார், இப்போ யாரும் இல்லை. அறநெறி தவறா அந்தணருக்கு ஒரு மழைன்னா மாதம், கற்பு நெறி மாறா மங்கையருக்கு ஒரு மழை, ஆட்சி நெறி மாறாத மன்னருக்கு ஒரு மழை. அதெல்லாம் இப்போ பெய்ய மாட்டேங்குது. புயல் வந்தால் தான் மழைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆகையினாலே அடியாரவர்க்கு நல்லன நல்ல அவை நல்ல என்று பாடினார். ஏன் பாடினார்? பாண்டிய நாட்டிலே சமணம் பெருத்தது. அந்த சமணத்தை போக்கி சைவத்தை நிலைபெறச் செய்வதற்காக மங்கையர்க்கரசியார் அழைப்பிற்கு ஞானசம்பந்தர் பாண்டிய நாடு செல்ல வேண்டிய சூழல். நாவுக்கரசரிடம் விடைபெறும் பொழுது நாவுக்கரசு பெருமான் என்ன நினைக்கிறார்? தோற்றத்தில் பாலகன் ஞானசம்பந்தர், சமணர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியில் நாவுக்கரசர் ஆட்பட்டு மீண்டு வந்தார். ஆகையினால இந்த பாலகன் அருள் திறத்தால் உயர்ந்தோர், பாலக தோற்றத்தில் இருக்காரே, இவருக்கு இடையூறு வருமோ அப்படிங்கிற ஒரு அன்பினால் இன்று நாளும் கோளும் நல்லனவில்லையே என்று வினவ, நாளும் கோளும் நல்லனவே செய்யும் அடியாரவர்க்கு மிகவே என்று கோள் அரு திருப்பதிகத்தை பாடுகின்றார். அதிலே 9வது பாடலிலே மிக அழகாக சொல்வார். புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல. சைவத்தினுடைய சமய சின்னம் திருநீரு நிலைபெறச் செய்யும் என்று அப்பவே சொல்லி போனார். பாண்டிய மன்னனுக்கு வெப்ப நோய் ஏற்பட்டது, தீச்சுரம் தீர்ந்தது, மன்னன் சைவனானான். வேயுரு தோழி பங்கல் விடமுண்டகள் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து எல் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல